வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஊர் தலைவர்களை காமிக்கிறாங்க. ஊர் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம ஊருக்குள்ள இந்த நிறைய இந்த குடி தண்ணீர் பைப்பு, அப்புறம் வந்துட்டு ரோடு வசதி எதுவுமே அதிகமா சரியா இல்லாத மாதிரி இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி ஈஸ்வரி அம்மா கிட்ட சொன்னா அவங்க மேலிடத்திட்ட பேசி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுவாங்க. அதோட கார்த்தி தம்பியையும் பார்த்து இந்த கோவில் கும்பாபிஷேகம் சம்பந்தமா பேச வேண்டியது இருக்கு. அவரும் வந்துட்டு ஈஸ்வரி மேடம் வீட்டுலதான் இருப்பாங்க. சாப்பிட அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஊர் தலைவர் சொல்றாரு, ஆமா, ஐயாவும் அங்கதான் இருப்பாரு, நேரடியா போய் பார்த்து அவங்கள பேசுன மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அங்க வந்துட்டு நம்ம ஈஸ்வரி, நம்ம ரேவதி எல்லாருமே வீட்டுல இருக்காங்க. அந்த கலா, அப்புறம் பொய்யான கார்த்தியும் இருக்காங்க. ஊர் தலைவர்கள் வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு ஈஸ்வரி அம்மா உள்ள வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி நேரா கலாவையும் கார்த்தியையும் பார்த்து உள்ளார போங்க அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் உள்ளார போறாங்க. ஈஸ்வரி ஒரு தலைவர்களை பார்த்து வாங்கய்யா அப்படின்னு சொல்லுதோ அவங்க எல்லாருமே உள்ளார வராங்க. உள்ளார வந்துட்டு ஈஸ்வரியை பார்த்து, அம்மா வணக்கம்மா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசுறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க ஐயா, என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா உங்களுக்கே தெரியும், நம்ம ஊருக்குள்ள நிறைய வீடு வசதி எதுவுமே இல்லாம இருக்கு, ரோடு வசதியும் இல்லாம இருக்கு, தண்ணீரும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் கொஞ்சம் மேலிடத்துல பேசி இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஊர் மக்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு என்ன, கூடிய சீக்கிரம் எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. இந்த ஊருக்காக தானே என்னை வந்துட்டு தலைவர் பொறுப்புல உட்கார வச்சிருக்கீங்க. சோ இந்த ஊரோட முன்னேற்றத்திற்கு நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுவேன். என் மேல நீங்க முழு நம்பிக்கை வைக்கலாம். இதை கேட்டதும் அவங்களும் சரிம்மா, எங்க நீங்க முடியாது அப்படின்னு ஒத்துப்பீங்களோன்னு நாங்களே ரொம்ப கவலைப்பட்டோம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எப்படி முடியாது அப்படின்னு நான் நினைப்பேன். இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா ஏற்பாடுகளையும் நான் தரமா பண்ணிடுவேன் அப்படின்னு. அதுக்கு ஊர் தலைவர் சொல்றாரு, சரிம்மா, நீங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுவீங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததா கோவில் கும்பாபிஷேகம் சம்பந்தமா உங்க மருமகனை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போக வேண்டியது இருக்கு. கார்த்தி தம்பி ஆபீஸ்ல இல்ல, பரமேஸ்வரி அம்மா வீட்லயும் இல்ல, இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதான் அப்படியே அவரையும் பார்த்து பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா ஊர் தலைவரை பார்த்து, இங்க பாருங்க, இந்த கும்பாபிஷேகத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாமே. ஊர் தலைவர் சொல்றாரு, இல்லம்மா, அதை பத்தி ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நாங்க பேசி ஆகணும். நாளைக்கு ஒரு சிறப்பான பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த கும்பாபிஷேகம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஊர்ல நிறைய பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனால ஒரு சின்ன பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதான் தம்பிய பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல அவ இல்ல அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, என்னம்மா, கார்த்தி இங்க தானமா இருக்காரு, ஏமா அவரை இல்லைன்னு சொல்றீங்க? அவர் இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானமா இருக்காரு. அவர்கிட்ட கேட்டா உடனே சரின்னு சொல்லுவாரு. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மா ஏன் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றாங்கன்னு தெரியல அப்படின்னு நேரா ரூமுக்குள்ள போயிட்டு, கார்த்தி, என்ன இங்க உட்கார்ந்துருக்கீங்க? ஊர் பெரியவர்கள் எல்லாருமே உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்திருக்காங்க, நீங்க வந்துட்டு இங்க உட்கார்ந்துருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் லேட்டா வரனே அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்ன ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றீங்க? இதை விட முக்கியமான வேலை உங்களுக்கு என்ன இருக்க போகுது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்ததும் அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஐயோ, ஊர் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்மளை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம கார்த்தி இல்ல அப்படிங்கறத சொல்லிடுவாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு அவர் இருக்காரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னங்க பாக்குறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கலாவும் பின்னாடியே வராங்க. ஐயோ, அண்ணன் இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடியிலே வசமா சிக்க போறானே, எல்லாருமே சேர்ந்து இவரை பார்த்து கார்த்தி இல்லைன்னு சொல்ல போறாங்க, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க. அப்ப வந்துட்டு ரேவதி அங்கிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவரை நிக்க வச்சு, எல்லாரும் கார்த்தியை பத்தி தானே பேசணும் அப்படின்னு சொன்னீங்க, அவரே வந்துட்டாரு, அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊர் தலைவர்கள் எல்லாருமே ரொம்ப குழப்பமாகி, அம்மா என்னம்மா சொல்றீங்க, யாரையா கூட்டிட்டு வந்துட்டு கார்த்தின்னு சொல்லி அவர்கிட்ட பேச சொல்றீங்க, என்னம்மா, அதான்
ஏப்ரல் ஒண்ணு முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்னம்மா திரும்ப எங்களை ஏமாத்தலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, கார்த்தியை பார்த்து ரொம்ப முக்கியமான செய்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நாங்க வந்துட்டு கார்த்தியை கூட்டிட்டு வந்துட்டோம். நீங்க என்ன கார்த்தியை பார்த்துட்டு இவரு கார்த்தி இல்ல அப்படின்னு சொல்றீங்க? என்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகி ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி, கொஞ்ச நேரம் நீ ரூமுக்கு போ அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இல்லம்மா, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்கு இவரை கார்த்தி இல்லைன்னு சொல்றாங்க? இவர் தானம்மா கார்த்தி, நீங்க தானம்மா இவரை கார்த்தின்னு சொல்றீங்க அப்படின்ட்டு. அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா இவர் ஒண்ணும் கார்த்தி கிடையாது, எங்களுக்கு கார்த்தி தம்பி எப்படி இருப்பாருன்னு தெரியாதா என்ன? இங்க பாருங்கம்மா, இவரு ஒண்ணும் கார்த்தி கிடையாது. தம்பி நீங்க யாரு? எதுக்கு நீங்க கார்த்தின்னு அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ரேவதிக்கு ரொம்பவே குழப்பமாகுது. என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணும் புரியல. அம்மா கூட்டிட்டு வந்த ஆள கார்த்தி இல்லைன்னு அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரி அவங்கள வெளியில போக சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா உண்மையை சொல்லுங்க, இவர் உண்மையான கார்த்தி இல்லையா அப்படின்னு நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, ஐயா உங்க எல்லாருக்கும் கார்த்தி தம்பி எப்படி இருப்பாருன்னு தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அம்மா எங்க எல்லாருக்கும் கார்த்தி தம்பி எப்படி இருப்பாருன்னு தெரியும். அவர் இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு தெரியுமா? அவரை நாங்க மறக்க முடியுமா? உங்க அம்மா எதுக்கோ யாரையோ கூட்டிட்டு வந்துட்டு அவரை கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அதையும் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இவர் உண்மையான கார்த்தி இல்ல. டேய் யாரா நீ அப்படின்னு கேட்க, இதை கேட்டதும் அவரை நான் தான் கார்த்தி அப்படிங்கிறாங்க. அப்போ டக்குன்னு ஒருத்தர் இங்க இங்க பாரு, கார்த்தி தம்பி இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். அதுல துளி அளவு கூட உனக்கு அருகதையே கிடையாது. ஒரு பொய் சொல்லிட்டு நீங்க வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பா நீ நல்லவனா இருக்க வாய்ப்பும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ யார் அப்படின்னு சொல்லல அப்படின்னா நான் அதிகாரிகளை கூப்பிட்டு உன்னை கைது பண்ண வச்சிருவேன். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு அவரு. இல்ல நான் தான் உண்மையான கார்த்தி அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாரு. அப்ப ரேவதி டக்குன்னு அந்த பொய்யான கார்த்திகிட்ட பட்டார்னு ஒங்கி அரைஞ்சு, உண்மையை சொல்லு, நீ உண்மையான கார்த்தி இல்ல தானே? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் வந்துச்சு. ஒரு நல்லது பண்றவது என்னைக்குமே தான் வாயிலேருந்து நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. தற்பெருமை காட்டிக்கவே மாட்டிக்காங்க. ஆனா நீ எப்ப தற்பெருமையா நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னியோ அப்பயே உன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. என்னடா இது அம்மா சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப புரியுது நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு. இங்க பாரு, மரியாதையா சொல்லு, எதுக்காக நீ போய் சொல்லிட்டு வந்த? அம்மா உங்களுக்குதான் கார்த்தி யாருன்னு தெரியலம்மா, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கேட்க, ராஜா அந்த இடத்துக்கு அம்மாடி ரேவதி, உன் அம்மாவுக்கு கார்த்தி தம்பி எப்படி இருப்பாரு அப்படின்னு தெரியும். உனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி மேல உங்க அம்மா எந்த அளவுக்கு கோவத்துல இருக்கிறா அப்படின்னு. அப்படிப்பட்டவ எப்படி கார்த்தி தம்பிய கூட்டிட்டு வருவா? உன்னை ஏமாத்தி எவனோ ஒருத்தனை காட்டின்னு கூட்டிட்டு அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக உங்க அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா. இது கேட்டதும் ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா உண்மையாவே நீங்க இப்படி பண்ணீங்களா? என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஏமா என்னை ஏமாத்துறீங்க? எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு கூட்டிட்டு அவனை என்கிட்ட கார்த்தி அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சு அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு என்ன அவசியம்? அப்படி என்ன அவசியம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உனக்கு நடக்கிறது எதுவுமே தெரியாது, அதனாலதான் இப்படி பேசுற. இங்க பாரு, சின்ன வயசுல எங்க அம்மாவை இழந்துட்டு எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த பரமேஸ்வரி எங்க அம்மாவை பார்த்து ஒரு திருடி அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தா அப்படின்னு எல்லாத்தையுமே நான் நேரில இருந்து பார்த்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து அவன் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணவே கூடாது. அதனாலதான் எனக்கு பிடிச்சவனை அழைச்சிட்டு அவனை கார்த்தின்னு சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ண. நான் செஞ்சதுல எந்த வித தப்பும் இல்ல. இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படிமா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு கூட்டிட்டு அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்றீங்க. நான் கார்த்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்ட முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவரால இந்த குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அம்மா நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்னோட அம்மா, உனக்கு எந்த நல்லது பண்ணுவேன் அப்படின்னு உனக்கு தெரியும். நீ இனிமே என் பேச்சுதான் கேட்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா இங்க பேசுறது ரொம்பவே தப்பு. நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்துக்கும் சரி சொல்ல மாட்டேன்.
அப்ப ராஜா சொல்றாரு, அப்படி போடு ரேவதி, அப்படிதான் சொல்லணும். உன் அம்மாவோட அராஜகம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டு அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற எதுவுமே ஈஸ்வரிக்கு தெரியாது. அவனை கூட்டிட்டு வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்கான அவசியமே இல்லை. இங்க பாருமா, உனக்கு பிடிச்ச மாதிரி யார கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுதோ அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உங்க அம்மா சொல்ற மாதிரி எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்க பாரு, உண்மையான பாட்டியோட பேரனை என்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ அப்பதான் இந்த குடும்பம் ஒண்ணு சேரும். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாப்பா, நான் அவர்தான் கார்த்தி அப்படின்னு நினைச்சுதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மத்தபடி அவரை பிடிச்சு ஒன்னும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அந்த கார்த்தியால இந்த குடும்பம் ஒண்ணு சேரும், பல வருஷமா பகையில இருக்கிற நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படிங்கிற ஒரு ஆசையில மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனே தவிர்த்து எனக்கு இவனை எல்லாம் பிடிக்கல. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ராஜா. ஈஸ்வரி ரேவதிய பார்த்து, இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி, நீ கண்டிப்பா வந்துட்டு நான் சொல்ற ஆளை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, உங்க பேச்ச கண்டிப்பா என்னால கேட்க முடியாது. எனக்கு யார பிடிச்சிருக்கோ அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன். என்ன நீங்க கட்டாயப்படுத்தி இப்படி பேசணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. இங்க பாரு, உங்க அம்மா பேச்ச நீ கேட்க மாட்டியா? ரேவதி சொல்றாங்க, எப்போ நீங்க வந்துட்டு என்கிட்ட போய் சொன்னீங்களோ அப்பவே வந்துட்டு உங்க பேச்ச கேட்க கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே என்கிட்ட நீங்க பேசாதீங்க. எப்ப நீங்க என்னை ஏமாத்துறீங்களோ அப்பயே நீங்க எனக்கு அம்மா இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜா நேர ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி, ஆரம்பத்துல இருந்தே நான் உன்னை எச்சரிச்சேன், ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்பயாவது உன் பொண்ணு எடுத்த முடிவு சரி அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிறியா? தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும், அதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு ஈஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி ரூமுக்கு போயிட்டு, என் பெத்த அம்மா என்கிட்ட இப்படி ஒரு பொய் சொல்லுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு கூட்டிட்டு வந்துட்டு அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அம்மா முயற்சி பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பெத்த தாய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்க? என் லைஃப்பை பற்றி அம்மா கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கவே இல்லையே அப்படின்னு ரேவதி ரொம்ப கோவத்தில் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கலா சொல்கிறாங்க, என்னென்ன இப்படி ஆகிருச்சு, ரேவதியை கல்யாணம் பண்ணால் தேவையான சொத்து நமக்கு கிடைக்கும், நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த அருணை கல்யாணம் பண்ணிட்டு தேவையான சொத்துக்களை வாங்கிக்கிட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதையும் அந்த டிரைவர் பையன் காலி பண்ணிட்டான். இப்போது ரேவதியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு வர சொத்தை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கு இப்படி ஒரு ஆப்பு வச்சுட்டாங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் அண்ணா சொல்றாரு, ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். எப்படியாவது சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ரேவதி கிட்ட இருந்து சொத்துக்களை வாங்கிக்கிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா சொத்து கிடைக்கிறது இங்க கேள்விக்குறியாயிருச்சு அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்ப டிஸ்கஷன்ல இருக்காங்க. அப்போ ரேவதி வந்துட்டு அங்கிருந்து ரூமுக்கு வந்துட்டு, நீங்க தான் உண்மையான கார்த்தி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அதுக்கப்புறமும் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கலா சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு வந்துட்டு உங்க அம்மா அத்தை முறை, சோ நானே இந்த வீட்டுக்கு ரிலேஷன் தான், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு என்கிட்டே சொல்றீங்களா அப்படின்னு பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் கிளிப்ஸ் அக்சசரிஸ் உங்களுக்கு 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் கொடுக்குறோம். இந்த 5 rupees 10 rupees ஹேர் கிளிப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அதோட கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்லுவேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே கியூட்டா இருக்கும். டேசி ஃப்ளவர் கிளிப்ஸ், 5 petal ஃப்ளவர் கிளிப்ஸ் அப்படின்னு ரொம்பவே சூப்பரான கிளிப்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.